ரெண்டு கரங்கள் உயர்த்தி இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, அறையே வாழ்க. அன்புக்குரிய குழந்தை செல்வங்களே, கீழே உட்கார்ந்திருக்கிற குழந்தை செல்வங்களாக இருக்கட்டும் அல்லது பீட சிறுவர்கள் இயேசுனுடைய நண்பர்களாக இருக்கட்டும், உங்களுடைய அம்மாவை நீங்கள் அறிமுகப்படுத்தணும்னா என்னன்னு சொல்லி அறிமுகப்படுத்துவீங்க? உங்கள் அம்மாவை நீங்கள் அறிமுகப்படுத்தணும்னா, உங்கள் அம்மாவை பற்றி சொல்லணும்னா என்னன்னு சொல்லி அறிமுகப்படுத்துவீங்க? யார் முன் வரீங்க? ஒரு திரைப்படத்தில் இப்படி ஒரு வாக்கியம் இருக்கிறது. நண்பனை பற்றி சொல்கிறதுக்கு அவங்க இப்படி பயன்படுத்துவாங்க. நான் என் நண்பன் யார் தெரியுமா? சொல்லு நண்பா, என் நண்பன் யார் தெரியுமா? அது வேறு மாதிரி ஒரு வாக்கியம் வரும். நான் அதை நண்பன் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். அது மாதிரி உங்கள் அம்மா யார் அப்படின்னு இந்த உலகத்திற்கு நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் என்னன்னு சொல்லி அம்மாவை அறிமுகப்படுத்துவீங்க. எந்த குழந்தை முன் வருகிறீர்கள்? என்ன உங்கள் அம்மாவை பற்றி? வா தம்பி. எஸ், வேற யார் வர்ற? வாங்க 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 வாங்க. மாதா என்னோட அம்மா. தம்பி, நான் உங்கள் அம்மாவை பற்றி கேட்டேன்பா. உங்கள் அம்மாவை அறிமுகப்படுத்தணும்னா என்னன்னு சொல்லி அறிமுகப்படுத்துவேன்? எங்கள் அம்மா நல்ல அம்மா, நல்ல சாப்பாடு செய்வாங்க. அவ்வளோதானா உங்கள் அம்மாவை பற்றி அறிமுகப்படுத்துறது? எங்கள் அம்மா நல்ல அம்மா, நல்ல சாப்பாடு செய்வாங்க, ஆனால் நான் சாப்பிட மாட்டேன், பக்கத்து வீட்டில் தான் சாப்பிடுவேன் அப்படின்றியா? ஓகே, நம்ம இயேசுனுடைய நண்பர்களாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் நம்முடைய பங்கினுடைய மிகப்பெரிய ஒரு சொத்து. இவங்களை பார்த்தா தான் நமக்கு விழா கோலமே பூண்டுகிறது. ஆகவே இவர்களுக்கு நம்ம ஒரு கைத்தட்டி நம்ம நன்றி சொல்வோம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வாய்ப்பு. எனக்கு எங்கள் அப்பா தான். உனக்கு உங்கள் அம்மா தான். எனக்கு எங்கள் அம்மா தான். உங்கள் அம்மாவை எப்படி அறிமுகம் செய்வாய்? அம்மா நான் தூங்கும் போதெல்லாம் எனக்கு பாட்டு பாடி தூங்க வைப்பாங்க. நான் தூங்கிட்டு திரும்பியும் காலையில் நான் சாப்பிடும்போது ஊட்டி விட்டு சீக்கிரமாக நான் என்னையே ஒரு அம்மா தூங்கும் போது பாட்டு பாடுறாங்க, சாப்பிடும் போது ஊட்டி விடுறாங்க. வெரி குட். நம்ம கைத்தட்டி நம்ம இந்த தம்பிக்கு தேங்க்யூ. எங்கள் அம்மா எப்பயுமே என்கிட்ட கைண்டாக இருப்பாங்க, ரொம்ப இரக்கமாக இருப்பாங்க, எப்பயுமே நல்லதாக எனக்கு பண்ணுவாங்க. நான் எந்த தப்பு பண்ணாலும் எனக்கு திருத்துவாங்க. வண்டர்ஃபுல். கைகளை நம்ம தட்டி நம்ம ஓகே. அன்புக்குரியவர்களே, சில பேர் இப்படி பீடத்து மேலே ஏறி வர்றதுக்கே நம்ம வெக்கப்படுற நேரத்தில் இன்னைக்கு நம்முடைய குழந்தை செல்வங்கள் அப்படி மயக்க பிடிச்சி எங்கள் அம்மாவை எப்படி அறிமுகம் செய்வேன் அப்படின்னு அவங்களுடைய மழலை மொழிகள்லாம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா இது ஆவியானவருடைய ஒரு செயல்பாடு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம இந்த பலிபீடம் மேலே ஏறி வரும்போது சில பேர்லாம், ஃபாதர் இப்போ தான் முறையாக நான் அல்லேலூயா பாடுறேன், இப்போ தான் முறையாக நான் இறை வார்த்தை வாசிக்கிறேன், இப்போ தான் நான் முறையாக மன்றாட்டு நான் வாசிக்கிறேன், அப்படியே கையெல்லாம் நடுங்குது எனக்கு. ஆனால் நம்முடைய குழந்தை செல்வங்கள் இன்னைக்கு இவ்வளவு மக்களை தைரியத்தோடு இவங்க எங்கள் அம்மா இப்படி தான் எனக்கு நான் அறிமுகம் பண்ணுறேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தாயை எப்படி அறிமுகம் செய்கிறார்? என் அம்மாவை பற்றி, என் அம்மா யார் தெரியுமா, என் அம்மா யார் தெரியுமா அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி அறிமுகம் செய்தார் என்று தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தாயை இந்த உலகத்திற்கு எப்படி அறிமுகம் செஞ்சார்? எங்கள் அம்மா யார் தெரியுமா? இன்னைக்கு எத்தனையோ சபை இந்த அன்னை மரியாவினுடைய பெயரால இன்னைக்கு பிரிஞ்சு போய் கிடக்குறாங்க. ஆனால் நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க, அகில உலகம் எங்கும் எல்லா மதத்தினர், இனத்தினர், மொழியினர், ஜாதியினர், ஜாதிக்கு ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது, ஜாதிக்கு ஒரு சங்கம் இருக்கிறது, ஜாதிக்கு ஒரு ஊர் இருக்கிறது, அப்படிலாம் தாண்டி எல்லா ஜாதி, எல்லா மதம், எல்லா மொழி, எல்லா இனம் எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அன்னை மரியாவினுடைய பிறப்பு பெருவிழா. நீங்க பாருங்க, இன்னைக்கு முழுவதும் அன்னை மரியாவினுடைய திருத்தலங்கள்ல எல்லா மதத்தினரும், எல்லா மொழியினரும், எல்லா இனத்தினரும் அங்க தீண்டாமைக்கெல்லாம் அங்க இடமே இல்லை, தீட்டுக்கெல்லாம் இடமே இல்லை, ஆண்கள் பெண்கள் என்று சொல்லி. அப்ப அன்புக்குரியவர்களே, தன் தாயை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? உங்களுடைய அப்படி மனதுக்கு வந்தது சொல்லுங்க பார்க்கலாம். இதோ உன் தாய் அப்படின்னு சொல்லி சிலுவையில் இருக்கும்போது அறிமுகம் செய்கிறார். அப்புறம்
ஓகே, அதே சேம் கான்செப்ட். வேற ஏதாவது தன் தாயை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிமுகம் செய்யும்போது எப்படி அறிமுகம் செய்கிறார்? இப்போ ஒரு ஹீரோ வந்து அறிமுகம் செய்கிறார், ஒரு டைரக்டர். ஒவ்வொரு இயக்குனரும் தன்னுடைய ஹீரோ வந்து மக்களுக்கு அவர் அறிமுகம் செய்யும் போது அங்கே ஒருவேளை எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, ஒரே கூஸ்பம்மாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் தாயை அறிமுகம் செய்யும் போது இவர் தான்டா எங்கள் அம்மா அப்படின்னு சொல்கிறார். இறை வார்த்தையை எடுத்து வாசிப்போம். மார்க்கு நற்செய்தி 3வது அதிகாரம் 35வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பிரியமானவர்களே, இந்த இறை வார்த்தையை நிறைய சபையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து அவர்களுக்கு தகுந்தாற் போல அவர்கள் வந்து அந்த வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் அம்மாவை இந்த உலகிற்கு அவர் எப்படி அறிமுகம் செய்கிறார் என்று சொன்னால் இந்த இறை வார்த்தை தான். மார்க்கு நற்செய்தி 3வது அதிகாரம் 35வது இறை வார்த்தை எடுத்து வாசிப்போம். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே. ஓகே, மீண்டும் ஒரு முறை. இல்ல, பைபிள் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே ஓகே, இங்கிலீஷ்ல சொல்ல மறந்துட்டேன். Gospel of Mark chapter 3 verse 35. Gospel of Mark chapter 3 verse 35. மார்க் நற்செய்தி 3வது அதிகாரம் 35வது வசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தாயை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்கின்ற பொழுது அவர் எப்படி அறிமுகம் செய்கிறார்? ஒருவேளை தந்தையாம் கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் அறிமுகம் செய்யும் போது சொல்லுவார், இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தாயை அறிமுகம் செய்யும் போது இந்த வார்த்தைகளை சொல்லி அறிமுகம் செய்கிறார். மார்க்கு நற்செய்தி 3வது அதிகாரம் 35வது வசனம் வாசிப்போம். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார். அப்ப அன்புக்குரியவர்களே, ரொம்ப சிம்பிளா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, எங்க அம்மா யார் தெரியுமா? கடவுளினுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவர் தான் என் அம்மா. பிரைஸ் தி லார்ட். அப்படி இப்ப பக்கத்துல கடவுளினுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய அம்மாவினுடைய பிறந்த நாளை தான் நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம். இப்போ கடவுளினுடைய திருவுளத்தை தன்னுடைய வாழ்வினுடைய தொடக்கம் முதல் இன்று வரையிலுமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிற அந்த அம்மாவுக்கு நீங்களும் நானும் பக்தர்களா இல்ல குழந்தை செல்வங்களா? அம்மாவுடைய பக்தர்களா குழந்தை செல்வங்களா? நிறைய பேர் பக்தர்களாவே நாங்கள் இருந்துட்டு போயிடுறோம். குழந்தை செல்வங்களா இருந்தால் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றணும், அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓகே, அன்புக்குரியவர்களே, இப்போ நம்ம அழகா நம்ம நெப்போலியன் அம்மா என் அம்மா சீரீஸ் நிறைய இருக்கு. நம்ம வேளாங்கண்ணியிலிருந்து அவர் இந்த பாடல் என்னுடைய வகுப்பு தோழர் இந்த பாடல்கள்லாம் பாடினார். அம்மா என்னம்மா நீ தானம்மா, பிள்ளை உன் பிள்ளை நான் தானம்மா, ஆரோக்கியம் தருகின்ற தாய் நீ அம்மா, அடைக்கலம் தருகின்ற தாய் நீ அம்மா. அம்மா என்னம்மா நீர்தானம்மா, பிள்ளை உன் பிள்ளை நான் தானம்மா, ஆரோக்கியம் தருகின்ற தாய் நீரம்மா, அடைக்கலம் தருகின்ற தாய் நீ அம்மா. அம்மா என்னம்மா நீர்தானம்மா, பிள்ளை உன் பிள்ளை நான் தானம்மா. அப்படி அம்மாவுடைய பிள்ளைகள் எல்லாம் பக்கத்துல ஒரு முறை வாழ்த்துக்கள் சொல்லுங்க. அம்மாவுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணும் விதமா பக்கத்துல எல்லாருக்கும் கை கொடுத்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஹாப்பி ஃபீஸ்ட். அப்படி நானும் அன்னை மரியாவினுடைய ஒரு குழந்தை செல்வம் தான் அப்படின்னு சொல்லுங்க. என்ன பக்கத்துல, டேய் தம்பி, பக்கத்துல கை கொடுத்து ஒரு ஹாப்பி ஃபீஸ்ட் சொல்றா. அங்கே உன் பக்கத்துல என்ன அந்த பாப்பா அந்த பக்கத்துல அவனும் பார்க்குறான். பாப்பா கை கொடுக்குமா கொடுக்காது. பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு நாள். குறிப்பாக பெண் குழந்தைகளுக்காக தாய் திறவை இன்று சிறப்பாக நாம் இந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறது. அப்போ இன்னைக்கு அன்னை மரியா நமக்கு பெரிய பெரிய பாடங்களை எல்லாம் நமக்கு சொல்லி தரவில்லை. கடவுளினுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதுதான், கடவுளினுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடியதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு இலக்கு. இப்படி வாழ்க்கையில் நம்ம பரிசோதனை செய்து பார்ப்போம். நம்ம கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறோமா? முதல்ல கடவுளுடைய திருவுளம் என்ன என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடிகிறதா? வார்த்தை வழியாக, நற்கருணை பிரசன்னம் வழியாக நான் கடவுளுடைய திருவுளத்தை உணர்ந்து கொள்கிறேனா? கடவுளுடைய திருவுளத்தை, அந்த திட்டத்தை என்னுடைய வாழ்விலை நிறைவேற்றுவதற்காக நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேனா? இப்ப இதுல அருட்பணியாளராகிய நான்
அல்லது அப்பாவா இருக்கிறவங்க, அம்மாவா இருக்கிறவங்க, கணவனா இருக்கிறவங்க, மனைவியா இருக்கிறவங்க, குழந்தைகளாக இருக்கிறவங்க, நான் கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து கொண்டு அதை நிறைவேற்றக்கூடிய ஒருத்தனா இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதான் சொல்றாரு, நான் இந்த உலகத்துல நான் வருகிறேன் என்று சொன்னால் தந்தையாம் இறைவன் எனக்காக வைத்திருக்கக்கூடிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். இப்ப ஆண்டினுடைய பொதுக்காலம் 23வது ஞாயிறு வழிபாட்டுல கடவுளினுடைய திட்டத்தை, தந்தையாம் இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய ஒரே இலக்கு என்று சொல்லி அவர் பயணிக்கிறார். அந்த அனுபவத்தை தான் இன்னைக்கு இறை வார்த்தையில நம்ம வாசிச்சோம். நம்ம இன்னைக்கு நற்செய்தியில மிக அழகாக நம்ம வாசித்த நற்செய்தி பகுதி. ஓகே, நாம் எடுத்துக்கொள்வோம். மார்க்கு நற்செய்தி 7வது அதிகாரம். மார்க்கு நற்செய்தி 7வது அதிகாரம், இறை வார்த்தை 32. Gospel of Mark chapter 7 verse 32. மார்க்கு நற்செய்தி 7வது அதிகாரம், இறை வார்த்தை 32 நம்ம இந்த நேரத்தில் வாசிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இப்போ இன்னைக்கு இறை வார்த்தையில் நம்ம முதல் வாசகத்திலும் சரி திருப்பாடல் மிக அழகாக பாடினாங்க, 2வது வாசகத்திலும் சரி நற்செய்தி வாசகத்திலும் சரி தொடர்ந்து இந்த ஒரு காரியத்தை இந்த வார்த்தையானது நமக்கு தெளிவாக நமக்கு விளக்குகிறது. அன்பானவர்களே, இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான். என்னன்னா, எனக்கு காது கேட்கல, சரிங்களா? காது கேட்கல, வாய் பேச முடியல. காது கேட்கல, வாய் பேச முடியல. ஆனால் நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் என்னால் வர முடியுமா? முடியுமா? முடியாதா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நாங்கள் இந்த ஆண்டு திருவிழாவுக்காக ஒரு சின்ன முயற்சி எடுக்கலாம் அல்லது பெரிய முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பாடல் குழுவை சார்ந்தவர்களாம் நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை ஆண்டவரே இது உங்களுக்கு விருப்பமான, அது என்னன்னா, கண் பார்வையற்ற நம்ம ஜெபித்து ஒருவேளை மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கண் பார்வையற்ற ஒரு ரட்சகர் சபையை சார்ந்த ஒரு குருவானவர். அப்போ அவரை நம்ம மறை மாவட்ட ஆயரும் முயற்சி செய்தார் எங்களுக்கு தியானம் கொடுப்பதற்காக. நானும் நம்முடைய பங்கிற்காக முயற்சி செஞ்சேன். எனக்கு அவருடைய கான்டாக்ட் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஃபாதர் ஏன்னா அவர் கண் பார்வை இல்லை, எப்பொழுதுமே அவர் ஃபோன் எடுப்பாரான்னு தெரியல அப்படின்னு. நான் ஜெபித்து விட்டு ஃபோன் அடித்தேன். ஒரே ரிங்கில் எடுத்துட்டு அவர் என்னிடத்துல பேசினது, ஃபாதர் ரொம்ப மகிழ்ச்சி, நீங்கள் எனக்கு அழைப்பு கொடுக்குறீங்க, ஆனால் அவர் கேரளாவில் இருக்கிறாரு, அவர் ட்ரெயினில் தான் பயணம் செய்ய முடியும், ஏன்னா அவர் கண் பார்வை இல்லை. கண் பார்வை இல்லாத ரட்சகர் சபையை சார்ந்த ஒரு குருவானவர் மாதா தொலைக்காட்சியில் ஆண்டவருடைய செய்தியை அவர் பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அவர் சொன்ன வார்த்தை, சுவாமி எனக்கு உடல் நல குறைபாட்டினால நான் ஏற்கனவே ஒத்துக்கிட்ட ப்ரோக்ராம்லாம் கேன்சல் பண்ணிட்டேன், அதனால் கொஞ்ச நாள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆண்டவருடைய செய்தி கொடுக்குறேன்னா. அப்போது நம்முடைய சகோதரர் ஆசீர்வாதம் அவர்கள் ஒரு விழாவுக்கு சென்று அவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, கண் பார்வை இல்லாத நபர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் இசைக்கருவி வாசிக்கிறாங்க, ட்ரம்ஸ் வாசிக்கிறாங்க, கிட்டார் வாசிக்கிறாங்க, கீபோர்டு வாசிக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், வெரி குட், அவங்கள பிடிங்க, நம்ம இந்த ஆண்டு நம்முடைய பங்கு விழாவை இப்படி கொண்டாடுவதற்கு முயற்சி செய்யலாம். சென்னையில் இருக்காங்க அப்படின்னு அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை ஆண்டவருக்கு விருப்பம் என்று சொன்னால் அந்த குழுவை நாம் நம்முடைய விழாவுக்கு வரவழைத்து அவர்கள் வழியாக நம்ம விழா கொண்டாடுவதற்கு முயற்சி செய்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்போ யோசிச்சு பாருங்க, ஒருவேளை எனக்கு கண்ணு தெரில அப்படின்னா நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வருவது என்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் இந்த நபருக்கு காது கேட்கல, வாய் பேச முடியல, ஆண்டவர் இயேசுவிடம் வரலாமா? வர முடியுமா? ஏன்னா அவர் கண்ணு தெரியுது, கண் அவருக்கு தெரியுது. ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரால் காதால கேட்க முடியல, அதனால ஆண்டவர் யார் என்று சொல்லி அவரால் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஏனென்றால் கண் பார்வை இல்லாத பர்த்திமேயு அப்படின்ற குடும்பம், அவனுக்கு கண் பார்வை இல்லை, ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் கேட்கிறான். பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். அவர் தான் இயேசுன்னு சொன்ன உடனே, தாவீதின் மகனே இயேசுவே என் பேரில் இரக்கமாயிரும் என்று சொல்லி அவன் உறக்க கத்துக்கிறான். அவன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். இப்போ இன்னைக்கு நம்ம வாசிக்கக்கூடிய இந்த பகுதியை, நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் வழியா அப்படியே யோசிச்சு இந்த வார்த்தைக்கு நம்ம கவனமா செவி எடுப்போம். மார்க் நற்செய்தி 7வது அதிகாரம் 32வது வசனம் வாசிக்கலாம் சத்தமா. காது கேளாதவரும் திக்கி பேசுவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து, இயேசுவிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். ஹல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, என்னுடைய முதல் சிந்தனை என்னவாக இருக்கிறதுனா, அவருக்கு காது கேட்கல, வாய் திக்கி பேசுறாரு. முழுமையாக கூட ஒருவேளை அவர் ஊமைன்னு சொல்ல முடியாது, மாற்றுத்திறனாளி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. திக்கி பேசுறாரு, காது ஆனால் கேட்கல. சிலர் அவரை ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். பிரைஸ் தி லார்ட்.
கரங்கள் உயர்த்தி ஹalleluya. அன்புக்குரியவர்களே, இந்த காது கேளாதவர், இந்த திக்கி பேசக்கூடிய நபருக்கு ஏதாவது பேர் இருக்கா? ஏதாவது பேர் சொல்லியிருக்காங்களாங்க? சொல்லியிருக்காங்களா? இல்லை. இப்படி தான் சொல்கிறாங்க, காது கேட்காதவர், திக்கி திக்கி பேசுகிறாரு அவர். இப்போ இந்த ஒரு நபரை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும்னா ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தால் போதும் இல்லையா? ஆமாவா இல்லையா? நான் கேட்குற கேள்விலாம் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குதுங்களா? ஒரே ஒருத்தருக்கு அவருக்கு காது கேட்கல, வாய் பேச முடியல, ஒருத்தர் கூட்டிகிட்டு வரலாம் இல்லையா? சிலர் அவரை ஆண்டவரிடம் கொண்டு வந்தார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட். 2 கரங்கள் உயர்த்தி ஹalleluya, ஹalleluya, நல்ல சத்தமா ஹalleluya. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுடைய குடும்பத்திலும் ஒருவேளை இந்த மாதிரி காது கேட்காதவங்க இருப்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை போதிச்சாலே எந்திரிச்சு வெளியில போயிடுவாங்க. பிரசவமே அவங்களால கேட்க முடியாது. நீ பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை கேட்கின்ற பொழுது ஒருவேளை நம்முடைய பங்கில் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி பின்னாடி இருக்கக்கூடிய சகோதரர் சுரேஷனா இருக்கிறாரா? அண்ணா சுரேஷ் அண்ணா, அப்படியே நீங்கள் சர்ச்சுக்கு வெளியில் போயிட்டு இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியாத யாராவது காது கேட்கலாதவங்க இருக்கிறாங்களான்னு பார்த்துருவாங்களேன் ப்ளீஸ். சுரேஷ் நான் உங்களை தான் கெபி கிட்ட காது கேட்காதவங்க யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்துருவாங்களேன். வாய் பேச முடியாதவங்க யாராவது இருக்கிறாங்களான்னு பாருங்களேன். அன்புக்குரியவர்களே, ஒரு அப்பா எங்கள்கிட்ட வந்து கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சொல்றாரு, என் மகன் அவன் படிக்க போக மாட்டான், காலேஜ் முடிஞ்சு போச்சு, வேலைக்கும் போக மாட்டான், கோயிலுக்கும் வர மாட்டான், ஏதாவது பண்ணுங்க சாமி. இதுக்கு மேலே இளைஞர் பணிக்குழு செயலரா பங்கு தந்தையா நான் என்னத்தை பண்றது? அவன் காலில் தான் போய் விழணும், தம்பி வாடா அப்படின்னு. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்போ இன்னைக்கு ஒருவேளை உங்க குடும்பத்துல இது போல காது கேளாத நபர்கள் இருக்கிறாங்களா? திக்கி திக்கி பேசக்கூடியவங்க இருக்கிறாங்களா? இன்னைக்கு நம்முடைய பங்குல நம்ம வந்து 200-220 குடும்பங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒருவேளை திருவழிபாட்டு பணிக்குழுவில் கேட்டால் ஒரு 100 குடும்பங்கள், ஒருவேளை 100 குடும்பங்கள் நான் சொல்றது பேர் கொடுத்துருப்பாங்களா? அந்த அப்ளிகேஷன் கொடுத்து நான் முன்னுரை வாசிக்க வருகிறேன், நான் மன்றாட்டு வாசிக்க வருகிறேன், நான் இறைவார்த்தை வாசிக்க வருகிறேன் அப்படின்றவங்க ஒரு 100 பேர் கொடுத்துருப்பாங்களா? மீதி பேர்லாம் திக்கி திக்கி பேசுறவங்களா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை ஒருவேளை என்னால் நான் வாசிப்பதற்கு, இந்த பலிபீடம் ஏறி நான் பாடல் பாடுவதற்கு ஒருவேளை என்னால் முடியலனா, அப்ப எதற்காக எனக்கு இந்த நாவு? உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அப்ப அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஒரு வேளை நம்முடைய குழந்தை செல்வங்கள்ல உங்களுக்கும் எனக்கும் அந்த பாட்டு கேட்டாலே புரியாது. ஆனா உங்க குழந்தை செல்வங்கள்ட்ட அந்த சினிமா பாடல அப்படி சும்மா தொடங்கி விடுங்களேன், சும்மா தொடங்கி விடுங்க. மட்டை அப்படின்னு சொன்னாலே உங்க குழந்தை அந்த பாட்டை பாடும். மட்டை அப்படின்னு சொன்னாலே, மட்டையா அப்படின்னா என்ன ஃபாதர் அப்படின்னு நம்ம கேட்போம். சும்மா மட்டை அப்படின்னு உங்க குழந்தைகிட்ட வெளியில போய் சொல்லி பாருங்க, அந்த மட்டை பாட்டு பாடும். அப்ப இன்னைக்கு நம்முடைய குழந்தை செல்வங்கள் ஒரு புதிதாக ஒரு பாடல் வந்து ரிலீஸ் ஆகுது, திரைப்படத்துல இருந்து பாடுகிறது. இப்ப திரைப்படம்லாம் தாண்டி நிறைய ஆல்பம் சாங், அந்த ஆல்பம் சாங்ல கூட தமிழ் பாடல்லாம் விட்டுட்டு கொரியன் லாங்குவேஜ்ல எல்லாம் பாட்டு பாடுறாங்க. மற்ற பாடல்கள் எல்லாம் பாருங்க, என்னடா பாடுறீங்க? இது ஆல்பம் சாங் ஃபாதர். அன்புக்குரியவர்களே, அப்ப நம்முடைய குழந்தை செல்வங்கள்ட்ட ஒருவேளை திறமைகள் இல்லை இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை பாடுவதற்கும் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பதற்கும் நம்ம வாய் திக்குவாய் ஆயிடுது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இதை ஒருத்தரால ஆண்டவரிடம் கொண்டு வர முடியுமா? காது கேட்கல, வாய் திக்கி பேசுறான், அப்ப ஒருத்தரால கூட்டிட்டு வரணும்னா முடியும். ஆனா நாங்க சில பேர் ஆண்டவர் இயேசுவிடம் அவர்களை கொண்டு வருகிறார்கள். அப்படின்னா அந்த தனிப்பட்ட மனிதனுடைய இதயம் கடின இதயமாக இருக்கிறது. இன்னைக்கு சில நேரங்கள்ல அம்மா முயற்சி செய்யறாங்க தன்னுடைய குழந்தையை ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும்னு, அப்பா முயற்சி செய்யறாங்க ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும், தாத்தா பாட்டிகள் முயற்சி செய்யறாங்க ஆண்டவரிடம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி, ஆனா முடியல. ஒரு குடும்பமாக இணைந்து நீங்கள் அந்த மகனுக்காக அந்த மகளுக்காக ஜெபிக்கின்ற பொழுது, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்ப அந்த அப்பா ஏன் வந்து நம்பிக்கையோட ஃபாதர் என்னுடைய மகனுக்காக நீங்க ஜெபிங்க, அந்த மகனை ஆண்டவருக்குள்ள கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்க அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை அதைத்தான் சொல்கிறது. நீங்க அதை உங்களுடைய மகனுக்கு சொல்லுங்க, அம்மா உங்களுடைய மகனுக்கு சொல்லுங்க, அப்பா உங்களுடைய மகனுக்கு சொல்லுங்க, குடும்பமா உங்க மகனுக்கு சொல்லுங்க, உங்க மகளுக்கு சொல்லுங்க. கேட்கலையா? தாய் திருச்சபையிடம் வாங்க, நாங்க இருக்கிறோம் உதவி செய்வதற்கு. அருட்தந்தை டேவிட் அடிகளார் கடந்த மாதத்தின் முதல் வியாழக்கிழமை அப்படிதான் சொன்னார். பங்கு சாமியாருடைய மிக முக்கியமான காரியம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை பங்கு சாமியார் ஒரு முறை உங்களுடைய இல்லத்திற்கு வந்திருக்கலாம். அதனால பங்கு சாமியாருக்கு நீங்க யாருன்னு தெரியாமலாம் இல்லை. உங்களுடைய ஸ்மெல்,
ஐ நோ த ஸ்மெல் ஆஃப் மை ஷீப்ஸ். இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து தனிப்பட்ட விதமாக உங்களுடைய குடும்பத்தினுடைய காரியங்களை என்னோடு பகிர்ந்து கொள்கிறீர்கள். அதையெல்லாம் நம்ம எல்லார்ட்டையுமே நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது, காமனில் சொல்ல முடியாது. என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் என்று ஒருவேளை நான் அப்படி சொல்லுவேன்னா, என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட நோய் இருக்கிறது, என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி எல்லாருக்கும் அதை சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஆகவே ஒருவேளை உங்களுடைய பங்கில் இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு குறைபாடு இருக்கிறது என்று சொன்னால் நீங்க முயற்சி செய்யுங்க. முடியலையா, பங்கு தந்தை அருட்பணியாளர் உங்களுக்காக ஜெபிக்கிற, உங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று இந்த பலிபீடத்திற்கும் உங்களுக்கும் நடுவே நின்று ஆண்டவரிடத்துல பரிந்து பேசக்கூடிய அருட்பணியாளரிடத்துல வந்து சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஆண்டினுடைய பொதுக்காலம் 23வது ஞாயிறு வழிபாடு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய அன்பியத்தில் இன்னைக்கு அழகா கடந்த வாரம் நம்ம மீட்டிங் வச்சோம். இந்த ஆண்டு விழாவை எப்படி சிறப்பிப்பது? ஒரு குரல் அங்கிருந்து ஒலித்தது, அன்பியங்கள், அன்பியங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று. எல்லா அன்பியங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அன்பிய தலைமை வழிகாட்டிகளோடு பேசுகின்ற பொழுது இந்த அன்பியத்தை வழிகாட்டுதல் என்பது அத்துணை சவால் நிறைந்ததாக இருக்கிறது. அந்த அன்பியத்துல ஒருவேளை நீங்க எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் கூட உங்க அன்பியத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்காத நபர்கள் கட்டாயம் இருப்பார்கள். காது கேட்காதவங்க, வாய் பேசாதவங்க இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு தேவை என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் வருவார்கள். மகனுக்கு திருமணமோ அல்லது அவர்களுடைய அந்த தாய் திருச்சபையிடமிருந்து அவர்களுக்கு என்ன தேவையோ அப்பொழுது தாய் திருச்சபை நோக்கி வருவார்கள். ஆனா ஒருவேளை நீங்கள் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கின்ற பொழுது, அன்பிய கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் அல்லது அன்பியம் சார்பாக விழாக்களை கொண்டாடுகின்ற பொழுது அவங்க காது கேட்காத மாதிரி தான் இருப்பாங்க, திக்குவாய் மாதிரி தான் இருப்பாங்க. ஐயோ ரீடிங் அண்ணா வாசிக்க முடியாதுப்பா. ஒருவேளை அன்புக்குரியவர்கள், இன்னைக்கு ஒவ்வொரு அன்பியத்திற்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கணும். எத்தனை பேர் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வரக்கூடிய செய்தியை பார்க்குறாங்கன்னு தெரியல, எத்தனை பேர் அதுல போடக்கூடிய குரல்களை கேட்கிறாங்கன்னு தெரியல. அப்ப அன்பியத்தில் காது கேளாத நபர்கள், நாவினால திக்கி பேசக்கூடிய நபர்கள் இருக்கிறான். இப்போ அன்புக்குரியவர்களே, இந்த சிலர் நம்ம எல்லாருக்கும் சொல்லக்கூடிய சவால் என்னன்னா, எனக்கு இவன் பேசினா என்ன, இவன் காது கேட்டா எனக்கு என்ன. பிரைஸ் தி லார்ட். கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அப்பா சொன்னாரு, என் மகனுக்காக ஃபாதர் ஏதாவது செய்யுங்க அப்படின்னு. அது அப்பா அப்படின்ற முறையில் தன் மகனுக்காக அவர் சொல்றாரு, அம்மா அப்படின்ற முறையில் தன்னுடைய மகனுக்காக சொல்றாங்க. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லக்கூடியது மார்க் நற்செய்தி 7:32 வசனத்துல, சிலர் காது கேட்காத நபரை, திக்கி பேசக்கூடிய நபரை ஆண்டவரிடம் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு எந்த விதமான கடமையும் கிடையாது. ஆண்டவரிடம் கொண்டு வரணும், இவன் சுகத்தை பெற வேண்டும் என்ற எந்த கடமையும் கிடையாது. ஒருவேளை அன்பியத்தில் அல்லது பங்கில் நமக்கும் அப்படிப்பட்ட தேவைகள் கிடையாது. அவன் சுகமானா என்ன, சுகம் ஆகலன்னா நமக்கு என்ன அப்படின்னு நம்மால போக முடியும்? இல்லை. நமக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, அன்னை மரியாவினுடைய குழந்தை செல்வங்கள் என்று சொல்லி நீங்களும் நானும் மார்தட்டி கொள்கிறோம் என்று சொன்னால் அவர்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வர வேண்டும். 5 பேர் மரியான் சேனையில் இருக்கிறாங்க, இன்னைக்கு 30 பேராக இருக்கிறார்கள், 30 பேர் 60 பேராக இருக்கிறார்கள். மரியான் சேனையாளர்கள் தங்கள் வார்த்தையாலும் செயல்பாடுகளினாலும் மற்ற நபர்களை சேனைக்குள்ளாய் கொண்டு வருவது. வின்சென்ட் தே பால் சபையில் இருக்கக்கூடியவங்க, பாடல் வகுப்பில் இருக்கக்கூடியவங்க, அப்படி ஒவ்வொரு குழுவில் இருக்கக்கூடியவங்க மற்றவர்களை அந்த குழுவுக்குள்ளாய் கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம மாதாவுடைய பிள்ளை என்று சொன்னால் அதை கட்டாயம் செய்வோம். இல்லைன்னா ஏனைதானு கிடப்போம். நீ சுகம் பெற்றா என்ன, உனக்கு காது கேட்டா என்ன, நீ பேசினா என்ன, நீ பேசலனா என்ன. பிரைஸ் தி லார்ட். கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இத 2வது வாசகத்துல யாக்கோபு மிக அழகாக சொல்கிறார். யாக்கோபு என்னன்னா, செல்வரும் ஏழையும், நீங்க நல்லா ஒப்பிட்டு பாருங்க பிரியமானவர்களே. ஒருவேளை உங்களுடைய அன்பியத்துல அவர் மிகப்பெரிய ஒரு பணக்காரர் அப்படின்னு சொன்னா, ஒரு பங்குல அவர் மிகப்பெரிய பணக்காரர் அப்படின்னு சொன்னா, அந்த பணக்காரரை நோக்கி நம்ம போய்கிட்டே இருப்போம். இவர்கிட்ட போனா, பிரான்சிஸ் அப்பாட்ட போனா பூ கிடைச்சிரும்னு பிரான்சிஸ் அப்பாவை போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, கொஞ்சம் பூ கிடைச்சிருமா விழா கொண்டாடுறதுக்கு. ஆசீர்வாதம்ட்ட போனால் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருவாரு, அப்படி நம்ம ஜெனரேட்டர் வாங்கிடலாம் அப்படின்னு அவர்கிட்ட போகிறது. அப்போ இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நம்ம ரிலேட் பண்ணக்கூடிய அந்த உறவினுடைய அடிப்படையில் இவர் பணக்காரர், ஆகவே அவருடைய வீட்டுக்கு போகணும், அல்லது அவரை கூப்பிட்டு கொஞ்சம் டீ கொடுக்கணும், அல்லது அவரை கூப்பிட்டு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கணும். அப்படி அல்ல. யாக்கோபு சொல்றாரு, பளபளப்பான ஆடை, கையில மோதிரம், அவரை நோக்கி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றோம். ஒரு ஏழை வந்தால் அவரை கொஞ்சம் அப்படி நில்லுங்கப்பா, இதை அவரை முடிச்சுட்டு வந்துடுறேன். பாகுபாடு உங்களிடையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை அந்த வாய் பேச முடியாதவன்,
திக்கி திக்கி பேசக்கூடியவன், காது கேளாதவன் யாராக இருந்தாலும் அவனை கடவுளிடம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிதான் யாக்கோபு சொல்றார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு வருவதிலே எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது, ஏழை என்றோ பணக்காரன் என்றோ. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம பரிசோதனை செய்து பார். நம்ம எல்லாம் மாதாவுடைய குழந்தை செல்வங்கள். உங்க வீட்டுல, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய அன்பியத்துல, உங்களுடைய குழுவுல திருமணமான ஆண்கள், திருமணமான பெண்கள், அல்லது வயது முதிர்ந்தோர், நம்ம விண்ணகத்தினுடைய வழிகாட்டிகள், பாடல் குழு, நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், குறைவில் நிறைவடைய கூடாது. ஏனென்றால் உங்களிடத்தில் திறமைகள் கொட்டி கிடக்கிறது, அந்த திறமைகளை கடவுளுடைய மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம முயற்சி செய்யறோமா, அல்லது முயற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கு தடை போடாமல் இருக்கிறோமா, அல்லது முயற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கு உற்சாகப்படுத்துறோமா? அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இந்த சில பேர் இந்த காது கேட்காத நபரை, வாய் பேச முடியாத நபரை, திக்கி பேசக்கூடிய நபரை ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு வந்து அவங்க கேட்கறாங்க. என்னன்னு கேட்கறாங்க? இயேசுவே, உங்க கைகளை இந்த நபர் மேல வைங்க. பிரியமான சகோதர சகோதரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காதுல கை வைக்கிறார், அவனுடைய நாவில் கை வைக்கிறார், உமிழ்நீரால் தொடுகிறார். பிரைஸ் தி லார்ட். கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா, ரெண்டு கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா. நாம் எடுக்கக்கூடிய சிறிய முயற்சி என்னன்னா, இதுபோல குறைபாடுள்ள நபர்களை ஆண்டவரிடத்துல கொண்டு வருவது, சுகம் கொடுப்பது ஆண்டவர் இயேசுனுடைய செயல். நீங்க என்ன கேட்கிறீங்களோ அதை அவர் செய்கிறார். திறக்கப்படு என்றார், எஃபேத்தா என்று சொல்கிறார். கண்கள் மூடி கரங்கள் குவித்து இதனால முதல் வாசகத்துல எசாயா இறைவாக்கினர் அதை தான் சொல்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது கண் பார்வை இல்லாத நபர்களுக்கு கண் பார்வை கிடைக்கும். ஆண்டவரை பார்ப்பதற்கான அந்த அனுபவம் கிடைக்கும். காது கேளாதவர்கள், வார்த்தையை கேட்க முடியாதவர்களுக்கு ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தையை கேட்பதற்கான அந்த அனுபவம் கிடைக்கும். பேச முடியாத நபர்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எல்லா மக்களுக்கும் அறிவிப்பார்கள். அதுதான் ஆண்டவர் இயேசுனுடைய வருகை என்று சொல்லி எசாயா இறைவாக்கினர் 35வது அதிகாரத்தில் அவர் சொல்கிறார். நீங்க பாடின திருப்பாடலும் அதைத்தான் சொல்கிறது. ஆண்டவருடைய வருகை அப்படியாக இருக்கும். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், குறைபாடோடு உள்ள நபர்களை ஆண்டவரிடம் கொண்டு வர வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கிறார். அன்னை மரியா தன்னுடைய குழந்தை செல்வங்களிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய காரியம் அதுதான். எத்தனையோ நபர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் பல விண்ணப்பங்கள், பல தேவைகளுக்காக உங்களுடைய பங்கு தந்தையிடம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு விண்ணப்பங்கள். ஒருவேளை யூடியூப் வழியாக வருகிறது, தனிப்பட்ட நம்முடைய ஃபோன் நம்பர் வழியாக. யாரோ ஒரு சகோதரர் சொன்னார், ஃபாதர் உங்களுடைய பர்சனல் நம்பரை நீங்கள் எல்லார்கிட்டையும் கொடுத்துருக்குறீங்களே, அது உங்களுக்காகத்தான். இட் இஸ் நாட் மை பர்சனல். என்னுடைய அந்த செல்போன் நம்பர் ஆனது உங்களுக்காகத்தான். உங்களுக்காக 24 hours 24/7 உங்களுக்காக ஜெபிப்பதற்காக நாங்கள் இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தர்மையான நேரத்திலே ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம், குறைபாடுள்ள நபர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், உங்கள் அன்பியத்தில் இருக்கலாம். மாதத்தின் முதல் வியாழக்கிழமையில உங்கள் அருகாமையில கண் திறந்து பாருங்கள், எவ்வளவு நபர்கள் குறைபாடோடு தேவைகளோடு இருக்கிறார்கள். பல்வேறு விதமான தேவைகள். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, அவர்களை கரம் பிடித்து ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு வர வேண்டும். தனிப்பட்ட விதமாக முடியுமா என்று சொன்னால் சாத்தியமில்லை, இணைவோம். ஆகவேதான் தாய் திருச்சபை சொல்கிறது, கூட்டொருங்கி இயக்க திரு அவை. கூட்டொருங்கி இயக்க திரு அவை. எல்லோரும் அதில் இணைய வேண்டும். குழந்தைகளிலிருந்து தாத்தா பாட்டி வரையிலும் நம்முடைய கடமை. ஒரு சுகம், ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லோருடைய ஒத்துழைப்பும் அதற்கு தேவை. இந்த அருமையான நேரத்தில் கண்கள் மூடி கரங்கள் குவித்தோம். மார்க்கு நற்செய்தி 3வது அதிகாரம் 35வது இறை வார்த்தை. உடைய அன்னை மரியாவினுடைய வல்லமை மிக்க பரிந்துரையை கேட்கிற நேரத்தில், அம்மா உம்முடைய பிள்ளை என்று சொல்வதிலே நான் பெருமை கொள்கிறேன். உம்மை போல் கடவுளுடைய திருவுளத்தை உணர்ந்து கொள்ள திட்டத்தை நிறைவேற்ற எங்களை பயன்படுத்தும் என்று அதே பாடலை பாடி, அம்மா என்னம்மா நீர்தான் அம்மா, அம்மா என்னம்மா நீர்தானம்மா, பிள்ளை உன் பிள்ளை நான் தானம்மா, ஆரோக்கியம் தருகின்ற தாய் நீரம்மா, அடைக்கலம் தருகின்ற தாய் நீயம்மா, அம்மா என்னம்மா நீர்
ஆரோக்கியம் தருகின்ற தானே அம்மா, அடைக்கலம் தருகின்ற தானே அம்மா, ஆரோக்கியம் தருகின்ற தானே அம்மா, அடைக்கலம் தருகின்ற தானே அம்மா. அம்மா என்னம்மா நீதானம்மா, பிள்ளை உன் பிள்ளை நான் தானம்மா. அன்னை மரியாவுடைய குழந்தை செல்வங்களாய் உறவுகளை, அதிலும் குறிப்பாக தேவையில் இருக்கக்கூடிய உறவுகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவோம். ஆண்டவரிடம் நாம் கொண்டு வருகின்ற பொழுது அங்கே அதிசயங்கள், அற்புதங்கள் நிகழ்கின்றன.